வேளையிலும் இரவெல்லாம் காத்து இருந்த நேரம் தந்ததுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சியை ஆசீர்வதித்தார் பரிசுத்தாவின் எங்களோட ஆசீர்வாடும் நேற்று தினம் கிரியை செய்து போல எங்கள் மத்தியில் கிரியை செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கு நாம் இப்பொழுது தேவ சமூகத்தில் நாம் நம்முடைய 379வது பாடலை பாடி தேவனை மயப்படுத்த போகிறோம். 379வது பாடல், கர்த்தரின் பலனானார் அவரே என் கீதமானார் என்ற பாடலை பாடி தேவனை நாம் மயப்படுத்துவோம். தேங்க்யூ. கர்த்தரின் பலனானார் அவரே கீதமானார், கர்த்தரின் பலனானார் அவரே என் கீதமானார். மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோனி, மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோனி, எனது கூடாரத்தில் நமது கூடாரத்தில். அல்லேலூயா 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 உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா உண்டு. கர்த்தரின் பலனானார் அவரே என் கீதமானார், கர்த்தரின் பலனானார் அவரே என் கீதமானார். கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால் பயப்படே, கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால் பயப்படே. மனிதன் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? மனிதன் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோனி, மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோனி, எனது கூடாரத்தில் நமது கூடாரத்தில். அல்லேலூயா 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 வெற்றி உண்டு. அல்லேலூயா இல்ல, அல்லேலூயா இல்ல, அல்லேலூயா வெற்றி உண்டு. இந்த நாள் நல்ல நாள், யெகோவா தந்த நாள். இந்த நாள் நல்ல நாள், யெகோவா தந்த நாள். களி கூர்ந்து மகிழ்ந்திடு, காரியம்
வீழும்படி தள்ளினார்கள், என்னை வீழ்த்த முயன்றார்கள். வீழும்படி தள்ளினார்கள், என்னை வீழ்த்த முயன்றார்கள். கர்த்தரோ தாங்கினார், கரம் நீட்டி உதவினார். கர்த்தரோ தாங்கினார், கரம் நீட்டி உதவினார். மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோழி, மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோழி. எனது கூடாரத்தில், நமது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். அல்லேலூயா, 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 வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தரின் பலனாய் அவரே என் கீதமானார். கர்த்தரின் பலனாய் அவரே என் கீதமானார். மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோழி, மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தோழி. நமது சபைகளில், நமது வீடுகளில், நமது அலுவலகத்தில். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட நாம் இன்றைக்குரிய வேத வாசிப்பை நாம் வாசிக்க போகிறோம். ஆண்டவர் தொடர்ந்து இந்த நாளில் கூட நாம் பாடின பாடலை போல தேவன் நம்மோடு இருந்து மிக காரியங்களை நம்மத்தில் நடப்பிப்பாராக. மகிழ்ச்சியின் குரல் வெற்றியின் தோணி. தேவன் நல்லவர். இந்த காலை நேரத்திலும் தேவனை நாம் மகிமைப்படுத்தி தேவனை நாம் அவருக்குள்ளே நன்றி செலுத்துவோம். அவர் நம்மோடு இருக்கிற, அவர் நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்கிறவர். ஸோ இன்றைக்கும் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதியானது நமக்கு எண்ணாகமம் 34ஆம் அதிகாரம், த நம்பர்ஸ் சாப்டர் 34. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கானான் தேசம் அது எல்லைக்கு உட்பட்ட உங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்கப் போகிறது. நீங்கள் கானான் தேசத்தில் சேரும்போது, கானான் தேசத்தில் சேரும்போது உங்கள் தென்புறம் சீன் வனாந்திரம் தொடங்கி ஏதோம் தேசம் மட்டும் ஓர் மட்டும் இருக்கும். கிழக்கே இருக்கிற உப்புக்கடலின் கடைசி தொடங்கி உங்கள் தென் எல்லை எங்கிருக்கும். உங்கள் எல்லை தெற்கிலிருந்து அக்ராபியும் மேடுகளை சுற்றி சீன் வனாந்திரத்திற்கு வரையில் போய் தெற்கிலே காதேஸ் பர்னேயாவுக்கு, அங்கே இருந்து ஆதாருக்கும், அங்கே இருந்து அஸ்மோனாவுக்கும் போய் அஸ்மேனாவிலிருந்து எகிப்தின் நதி வரைக்கும் சுற்றி போய் கடலில் முடிவடையும். மேட்டிசை பெருங்கடலிலே உங்களுக்கு எல்லை, அதுவே உங்களுக்கு மேற்புறத்து எல்லையாக இருக்கும். உங்களுக்கு வடதிசை எல்லை பெருங்கடல் தொடங்கி ஓர் என்னும் மலையை உங்களுக்கு குறிப்பாக வைத்து, ஓர் என்னும் மலை தொடங்கி ஆமாத்திற்கு போகிற வழியை குறிப்பாக வைத்து அங்கே இருந்து அந்த எல்லை தேசத்திற்கு போய் அங்கிருந்து அது சிப்ரோனுக்கு போய் அத்சோரியனானில் முடியும். அதுவே உங்களுக்கு வடபுறத்து எல்லையாக இருக்கும். உங்களுக்கு கீழ்த்திசையில் இருக்கு ஆத்சார்கான ஏனானிலிருந்து சேப்பாளையம் குறிப்பாக வைத்து, சேப்பாமிலிருந்து எல்லையானது ஆயனுக்கு கிழக்குள்ள ரிப்லா பரியண்டமும், அங்கே இருந்து கிண்ணரோத் கடல் பரியண்டம் அதன் கிழக்கரை ஓரமாய் அங்கே இருந்து யோர்தான் பரியண்டம் போய் உப்புக்கடல் முடியும். இந்த காற்றேலையுடைய தேசம் உங்களுக்குரிய தேசம் என்று சொல்கின்றார். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, 9 கோத்திரத்தாருக்கு கொடுக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டதும் நீங்கள் சீட்டு போட்டு சுதந்திரித்து கொள்ள வேண்டியதுமான தேசம் இதுவே. ரூபன் புத்திரன் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி, காத் புத்திரர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படியும் தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டதும் அல்லாமல் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த 2.5 கோத்திரத்தாரும் சூரியோதய திசையாகிய கிழக்கு எரிகோவின் அருகேயுள்ள யோர்தானுக்கு புறத்திலே தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்றார். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, உங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்படி மனிதரின்
நாமங்களாவன் ஆசாரியன இலேசரும் நூனின் குமாரன யோசுவாவுமே அன்றியும் தேசத்தை பங்கிடும்படி ஒவ்வொரு கோத்திரத்தில் ஒவ்வொரு தலைவனும் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த மனிதனுடைய நாமங்களாவன் யூதா கோத்திரத்து புன்னையின் குமாரனாக காலேபும், சிமியான் கோத்திரத்து அமியூதின் குமாரனாக சாமுவேலும், பென்னியமின் கோத்திரத்துக்கு கிஸ்லோனின் குமாரனாக எலிதாதும், தான் புத்திரன் கோத்திரத்துக்கு யொக்கிலியின் குமாரனாகிய புக்கியனும் பிரபுவும், யோசேப்பின் குமாரனாகிய மனாசே புத்திரரின் கோத்திரத்துக்கு ஏபோதின் குமாரனாகிய அந்நியல் என்னும் பிரபுவும், எப்ராஹிம் புத்திரன் கோத்திரத்திற்கு சிப்தானின் குமாரனாகிய ஏமுவேல் என்னும் பிரபுவும், செபுலோன் புத்திரன் கோத்திரத்திற்கு பர்னாகின் புகனான எலிசாபான் என்னும் பிரபுவும், சக்கர் கோத்திரத்திற்கு ஆசானின் குமாரனாகிய பல்தியல் என்னும் பிரபுவும், ஆசேர் புத்திரன் கோத்திரத்திற்கு செலோமியின் குமாரனாகிய அகியூத் என்னும் பிரபுவும், நப்தலி புத்திரத்திற்கு கோத்திரத்திற்கு அமியூதின் குமாரனாகிய பதக்கேல் என்னும் பிரபுவுமே என்றார். கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு கொடுக்கிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டவர்கள் இவர்களே. இந்த நாளில் கூட நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதியை நாம் வாசித்தோம். தேவன் நம்மோடு இந்த வார்த்தைகளினாலே தேவன் நம்மை திடப்படுத்துவாராக. அவர் ஆண்டவர் நல்லவர், அவருடைய மகிமை பெரிதான, அவருடைய பிரஸ்தாபம் பெரிதாக இருக்கிறது. பொழுதும் கூட இங்கே ஆண்டவர் மோசையின் மூலமாய் அந்த கோத்திரங்களுக்கு பங்குகளை பிரித்து கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு இதை பிரித்து கொடுங்கள் என்று சொல்லி கொடுக்கிற ஒரு அனுபவத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். ஆம், ஆண்டவர் அப்படியாக தேவன் செய்கிற மகத்துவமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நாளில் கூட நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் நம்மோடு இருந்து இந்த நாட்களிலே கர்த்தரின் பலனானார், அவரை என் கீதமானார். நாம் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் நம்முடன் இருக்கிறார். அவருடைய மகிமை நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது. நல்லவர், கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு சகல துதியும் கனவும் மகிமை நாம் செலுத்துகிறோம். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவர் நமக்கு நன்மையான காரியங்களை நமக்கு தருவாராக. மகா கிருபை இறக்கம் நிறைந்த இயேசுவே, இந்த வேளையில் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்மை நாங்கள் துதிக்கும்படி நீர் எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த நாளில் இந்த ஏழைகளின் செபத்தை ஏற்றுக்கொள்ளும். கடந்த இரவெல்லாம் எங்களை நீர் பாதுகாத்து பலப்படுத்தி சுகத்தோடு கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் தெய்வ மகிமை எங்களை நிரப்பி உம்முடைய சித்தத்துக்குள்ளாக எங்களுடைய வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. நீ நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், சமாதானத்தின் தேவன். நீர் எங்களோடு வந்து சாத்தானின் அவைகளை காலின் கீழ் மிதிக்க அதிகாரமுடையவராக இருக்கிறீரப்பா. உடைய வல்லமை மிகுந்தவராக இருக்கிறீரே. தேவாசிவாதங்கள் எங்களை சூழ்ந்து எங்களோடு கிருபையாக இறங்கி வரும்படி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பரா இயேசு கிறிஸ்துவே, நீங்கள் தான் மகாராஜா. எங்கள் வாழ்க்கையின் சிகரத்துக்கு நீ தான் ஆண்டவரே. எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீங்கள் பார்க்குறீங்கப்பா. அமைதியாக இருந்தாலும் சத்துரு எங்களுக்குள்ளே வந்து கிரியை செய்ய வருகிறார். ஏதாவது பேசினாலும் ஏதாவது குற்றங்கள் என்று சொல்லி கொண்டு வந்து எங்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்துகிறார். எந்த வழியிலாகலும் வந்து கிரியை செய்ய வருகிற சத்துருடைய கிரியைகளை இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படு. கர்த்தர் கிரியை செய்வீராக. நீர் எங்களுக்கு கொடுத்த விசுவாசத்தின் அளவு அவைகளை காலின் கீழ் போட்டு மிதிப்போம் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி நாங்கள் காலின் கீழ் போட்டு மிதிக்கிற அளவுக்கு இல்லையப்பா. எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய பரிசுத்தம், எங்களுடைய நீதி, எங்களுடைய உண்மை, நீர் ஆண்டவரே, நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த தகுதி இல்லை என்பதை நாங்கள் அறிகிறோம். எங்கள் இயேசு இந்த நாட்களில் எங்களோடு இருந்து இந்த கூடுகை, இந்த செபத்தில் தேவ மகிமை இறங்க, தேவ வல்லமை இறங்க, தேவ அற்புதம் அடக்க, பரிசுத்தாவியான கிரியை செய்ய இந்த நாளில் நாங்கள் கடந்த நாளெல்லாம் செய்தவைகளை நினைத்து நன்றி சொல்லுகிற விதமாக நாங்கள் கூடி வந்து நிற்கிறோம். கடந்த நாள் ஆராதனைகளிலே நீர் ஓடு பேசி நீர் ஆண்டவரை உணர்த்தினே.
இன்னும் எங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் ஆண்டவரே. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், திக்கற்றவர்களாக விடேன். திக்குமுக்காடி அலைகிற பிள்ளைகளை நீர் அணைத்து, ஆமாண்டவரை நீர் அழைத்து உடைய சித்தத்தை செய்ய பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார் என்று சொன்ன வேதவசனத்தின்படி கர்த்தர் கிருபையாக இறங்கி உம்முடைய அற்புத மகிமையை வெளிப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே, உமக்கு மகிமை உண்டாகட்டும், உமக்கு மகிமை உண்டாகட்டும். நேர்த்தியான இடத்துல உனக்கு சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்லியிருக்கிறீர். அதே போல் பங்கு கிடைத்தது எங்களுக்கு. நீர் நேர்த்தியான இடங்களிலே ஒரு பங்கை வைத்திருக்கிறீர், எங்களுக்கு ஆயத்தம் பண்ண வைத்திருக்கிறீர். அந்த பங்கை நாங்கள் சுதந்திரிக்க ஆண்டவரே, இந்த உலகத்திலே வாழுகிற வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை நீர் விரும்புகிற வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும். உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும், உம்முடைய தயவு எங்களுக்கு வேண்டும், உங்களுடைய சுகம் எங்களுக்கு வேண்டும், உங்களுடைய ஐக்கியம் எங்களுக்கு வேண்டும், உங்களுடைய பராமரிப்புக்கு எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, கல்வி கூடங்களிலும் நாங்கள் ஆண்டவர் உண்மை மயப்படுத்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிற நிலைக்கு ஆண்டவரை இல்லாத நிலையில் தள்ளப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஊழியம் பாதிப்பாக இருக்கிறதே. இவைகள் யார் மேல் ஆண்டவரே? எங்கள் மேல் குற்றமாக யார் மேல் ஆண்டவரே? நீர் அவைகளை சரி செய்து இந்த நாட்டில் தேசத்துக்கு ஒரு எழுப்புதலை கட்டளையிட கர்த்தர் நீர் எங்களை எடுத்து நிறுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு எழுப்புதலை எங்களுக்கு நீர் தாரும் ஆண்டவரே, ஒரு எழுப்புதலை தார். இந்த எழுப்புதலுக்கு ஒரு கருவியாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மோசே அங்கே ஆண்டவரே ஒவ்வொரு கோத்திரத்துக்கு அவர்களை பிரித்து எடுத்து அனுப்பினதைப் போல எங்களை நீர் அனுப்பும் ஆண்டவரே, எங்களை நீர் அனுப்பும். உம்முடைய அனுப்புகைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்தில் வைக்கிற எங்களுடைய விண்ணப்பமானது ஆண்டவரே, பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் பலன் தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்தில் மருத்துவமனையிலும் ஐசியூவிலும் எங்கெங்கு சிகிச்சை பெற்றிருக்கிறார்களோ அவர்களை தொட்டு சுகப்படுத்த நீர் வல்லமை உள்ளவராயிருக்கிறீர், நீர் வல்லமை உள்ளவராயிருக்கிறீர். அவர் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், சத்ருவனால் உண்டானதாக இருந்தாலும் கர்த்தர் நீ காண்கிறேன். உம்முடைய ஜீவ வார்த்தை அவர்கள் மேலே இப்பொழுது பாயும்படி ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. உம்மிடத்தில் நீங்கள் எங்களுக்கு நல்ல விசுவாச வார்த்தைகளை போதிக்கிறீர், நாங்கள் அறிகிறோம், கேட்குறோம். எங்களை விட நீங்கள் சிறந்தவரப்பா என்று நாங்கள் ஒருவருக்கு மெச்சிக்கொள்ள, உம்முடைய அன்பை தேட உம்முடைய பிள்ளைகளுக்கு வாஞ்சி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். நான் ஜெபித்தோம், எங்களுடைய ஜெபம் பரலோகத்தில் எட்டுகிறது என்ற அந்த ஒரு விசுவாசம் அவர்களுக்கு வரட்டும். என்னை பேர் சொல்லி அழைத்தார் ஆண்டு, என்னை பேர் சொல்லி அழைத்தார். ஆம், என்னை பேர் சொல்லி அழைத்தார். எல்லா நெருக்கத்தையும் எல்லாவைகளையும் தூக்கி களைந்து அப்பாவின் மார்பில் சாய்வேன். அப்பா எனக்கு தஞ்சம். கர்த்தர் நீர் இந்த காரியத்தை அவர்களுக்கு செய்து உம்முடைய காரியத்தை வெளிப்படுத்த உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் இல்லாத நாளல்ல நாங்கள் நீர் இல்லாத நாள் எங்களுக்கு ஒரு நாள் அல்ல. உமது வாழ்வு இல்லாத ஒரு வாழ்வு எங்களுக்கு ஒரு வாழ்வு இல்லை ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமாம். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா. நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமாம். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா. ஆமாண்டவரே, அது இல்லாத நாள் எங்களுக்கு நாளே இல்லை. எங்களோடு நீ வாசம் பண்ணுகிறவர், ஒருவரையும் நீர் எங்களை புறம்பே தள்ளுகிறதில்லை. பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறீர், பாவத்திலிருந்து விடுவிக்கிறீர், பாவத்திலிருந்து விடுவித்து சாபத்திலிருந்து விடுவித்து மகிமையின் பிரசன்னத்தை ஊற்றுகிறீர். நாவு விரைவாக எழுதுகிற எழுத்தாணி,
ஒரு நாவினால் உண்டான பாவம், நாவினால் உண்டான சற்பனைகள் எல்லாவற்றையும் இந்த நாவு வீட்டையும் காட்டையும் கொளுத்தும் என்று சொல்ல உலகத்தையே கொளுத்திருமே. அவைகளில் எங்கள் அப்பா இயேசுவின் மகிமை வெளியே வேண்டும், அற்புதங்கள் வேண்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. உடைய சித்தம் வெளிப்படும்படி செபிக்கிறோம். உடைய சித்தம் வெளிப்படும்படி செபிக்கிறோம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீ செய்ய ஆண்டவரே உம்முடைய வல்லமை விளங்கட்டும். ஆண்டவரே உம்முடைய வல்லமை விளங்கட்டும். நீர் எங்களோடு வாசம் பண்ணும்படி செபிக்கிறோம். அற்பனே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தேவாதி தேவன், மகிமையின் தேவன், மகிமத்துவத்தின் தேவன், அன்பு நிறைந்த எங்கள் தேவன், இந்த நாளில் இந்த செபத்தில் ஒரு அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும். இந்த அதிகாலை செபத்தின் மூலமாக ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். நாங்கள் ஆசரிப்பு கூட பணி செய்யக்கூடிய ஆட்களாக ஒரு தொடர்ந்து எங்களுக்கு வாஞ்சி, ஆனாலும் காலங்கள் வரும்பொழுது நீ செய்வீர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக பிள்ளைகள் வாஞ்சிக்கிற பிள்ளைகள் அண்டவரே அவர்கள் அதில் கத்தனி அது இந்த வேளையில் கூட தேவன் நீர் செய்ய நினைத்தது அதை நீ வித்தியாசமாக செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதை நீ நிறைவாக்கி தருவீராக. உம்முடைய வல்லமையின் கரம் இறங்கி வருவதாக ஆண்டவரை தொட்டு சுகப்படுத்துவீராக. எல்லா வியாதிகளிலிருந்து கர்த்தர் விடுவிப்பீராக. ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை உம்முடைய மகிமை பெரிய அளவில் ஆண்டவரை இறங்கலை அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணுகிற உடல்களும் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாத ஆண்டவரை மரிதல் ஆசிரியர்களை உயிரோடு எழுப்பினது போல ஆவிக்குரிய நிலையிலே செத்து போன ஆண்டவரை ஆத்தும செத்து போன உள்ளங்களை பலனடைய செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதும் கர்த்தர் என் பலனானார், கர்த்தரே என் பலனானார், அவரே என் கீதமானார் என்று சொல்கிறது போல கர்த்தர் எங்கள் பலனும் எங்கள் கீதமுமாய் இருக்கிறேன். தொடர்ந்து தேவ பிரசன்னத்தை ருசிக்க உதவி செய்யும். வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வியாதியை தொட்டு சுகமளித்தவர்கள் நீர் பரலோக மருந்தை நீர் அவர்கள் மேல் பூசப் போகிறீர். நீர் அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரை இப்பொழுது அவர்கள் சொல்லி உம்முடைய அன்பை ருசிக்க உதவி செய்யும்படி செபிக்கிறோம். நம்ம ஏசு ரத்தம் சேயம் கட்டரா நீல உக்காபாஷே தீராவா. ஆண்டவரே ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு வேதனையாக தோன்றுகிறது. ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது அது சட்டம் என்பதை நாங்கள் நினைக்க முடிகிறது. கர்த்தர் இதை அறிகிறீர் ஆண்டவரே. எதுவாக இருந்தாலும் உலகம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இயேசுவே எவ்வளோ காரியங்களை நீர் அறிகிறீர். எவ்வளோ சொல்லி ஆண்டவரே உம்முடைய மகத்துவத்தை நாங்கள் ருசிக்க கர்த்தர் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு இந்த நோயிலிருந்து விடுதலைன்னு சொல்லுவாரா, இந்த நோயிலிருந்து விடுதலை உண்டுன்னு ஆண்டவரை நோக்கி பார்ப்பார்களா என்ற ஏக்கங்கள் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நீ செய்ய கிருபை என்றும் உள்ளது என்று சொன்னீரே. எங்களுக்குள்ளே நீ கிருபையாக இறங்கி வழி நடத்துறதுக்காக உமக்கு ஆகாயத்து விண்மீன்கள் போல திரள் குட்ட மக்களை நீ ரட்சித்து உம்முடைய மந்தையிலே சேர்க்கப் போகிறீர். உம்முடைய அற்புதம் வெளிப்படையாக நடக்கப் போகிறது. தாகோனின் கோயிலெல்லாம் ஒட்டி விழுந்து வெடித்து சிதறப் போகிறது. மகிமையின் சிங்காசனம் மகிமையின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் ஆண்டவரே. மணவாளன் இயேசு வரும் பொழுது மணவாட்டியாக நாங்கள் வருவோம் என்ற நிச்சயம் எங்களுக்குள் இருக்கு. நிச்சயமாக மணவாட்டியாக பாமக்கு ஸ்தோத்திரம். மணவாட்டி சபையாக நீ மணக்க வரும் பொழுது அந்த தகுதியின் அச்சடையாளங்களை உம்முடைய பிள்ளைகளாகி ஒவ்வொருவரும் அணிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம். தேவனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. அது செய்ய நீ கிருபை உள்ள இருக்கிற அதுக்கு செய்து முடிப்பி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு வழி அடையும் பொழுது புது வழியை திறக்கிறது. ஆனால் அதுதான் ஆனாலும் அந்த வழியும் அடையாதபடி இந்த வழியை திறக்கிற இவையெல்லாவற்றை நீ ஒன்றிணைத்து வருகிறதுக்கு கர்த்தர் உதவி செய்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அயல்மொழிகள் பேசுகிறோம், எடுக்கிறோம். இருந்தாலும் எங்களுக்குள்ளே இந்த வேத சத்தியத்தின்படி இல்லாத நேரங்களை எங்களுக்கு நீ உணர்த்தி கர்த்தர் அதை வேத சத்தியத்தின்படி நடத்த நீ பேசுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏனோ தானோ என்ற வாழ்க்கைகளை விட்டு கர்த்தருடைய மகிமையை காண கர்த்தர் உதவி செய்யும். எஸ்லாடு எஸ்லாடு எஸ்லா எஸ்லாடு உமக்கு ஸ்தோத்திரம். எஸ்லாடு உமக்கு ஸ்தோத்திரம். சோத்திரம் 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 ஆண்டவரே. சோத்திரம். என் தேவனுடைய அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன்னு சொன்ன வசனம் நிறைவேறட்டும்.
மகிமை நிறைவேறட்டும் ஆண்டவரே. வாக்குத்தத்தம் செய்தத்தக்கவர், நம்ப பண்ணினவர், வாக்குத்தத்தத்தை நம்ப பண்ணுகிறவர், வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறேன். ஆண்டு வாருமையா போதகரே, வாருமையா இயேசுயா, எங்கள் மத்தியில் அமருமையா. நீங்கள் நின்று அந்த உங்களுடைய ஷேடோவை நீங்கள் அனுப்பும் பொழுதே இந்த பிரச்சனை எங்களுக்குள்ளே உண்டாகிறது என்றா கர்த்தர் நீ வந்து எங்களோடு ஆற்றி தேற்றி நடப்பிக்கும்படி செபிக்கிறோம். கானான் கரை ஓரம் ஆண்டவரே களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். ஆமாண்டவரே, நாங்கள் உம்முடைய மகிமை ஆண்டவரே களிப்பான ஒரு ஊற்றை சுதந்திரிக்க இயேசுவே அது அவசியப்பா, எங்களுக்கு தேவையப்பா, எங்களுக்கு தேவையப்பா. நீர் உம்முடைய அன்பினால் நிரப்புமாப்பா, உம்முடைய அதிசயத்தினால் நிரப்புமாப்பா. நாங்கள் எழுந்து உம்முடைய பணிகளை செய்ய, நாங்கள் எழுந்து உமக்கு சாட்சியை அறிவிக்க. இயேசு கிறிஸ்துவே, நோய் நொடியில் வாடிக்கொண்டிருக்கிற ஐசியூவில் மருத்துவமனை எங்கெங்கே சிகிச்சை பெற்று வருகிறார்களோ அவர்களை இப்பொழுது தொட்டு சுகமாக்க வல்லமை உள்ளவர். கிருபையின் மேல் கிருபை ஊற்றுகிறவர், கிருபையின் மேல் கிருபை ஊற்றுகிறவர். ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், ஆமென், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீரே, அது எங்களுக்குத்தானே. அது இன்றைக்கு நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறீர். ஆண்டவர், தடைப்பட்டு கிடக்கிற எல்லா லேண்ட், தடைப்பட்டு கிடக்கிற எல்லா வியாபாரங்களை கர்த்தர் கையில் எடுத்து நிறுத்தி உம்முடைய வல்லமையை அனுப்ப போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. உம்முடைய மகிமை வெளிப்பட்டு காத்துக்கொள்ளும். இந்த நேரத்தில் தேவ பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்து கொள்ளும். மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா இயேசு கிறிஸ்து, மகிமையின் ராஜா, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதிப்பேன். வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிகான மகிமையாக உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென்.